ஒன்று ஒன்று லான்ச் பண்ணிடலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஃபஸ்ட் சாங்கோட பேர் ஏத்து அப்படின்றது சாங் நம்பர் 1. கண்டிப்பாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்றது செலிப்ரேஷன் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்றது தான் டேக்லைன். ஏத்து இது பாடினது ஏஆர் ரஹ்மான். வாவ். சாங் நம்பர் 2 மெக்கரினா. அகெயின் மெக்கரினான்றது எங்களுக்கு வந்து இந்த பாட்டை வந்து ஷூட் பண்ணது மாபலிபுரம்ல சார். மாபலிபுரம் ஆஸ் யூ நோ a timeless marvel from Tamil Nadu. A.R. Rahman a timeless marvel from Tamil Nadu. ஸோ அந்த ரெண்டு ஃபியூஷன் இருக்கணும் அப்படின்றது தான் அந்த மெக்கரினா அப்படின்றது. மெக்கரினா இதுவும் பாடினது ஏஆர் ரஹ்மான். ஒரு படத்தில் 2 பாட்டெல்லாம் பாட மாட்டாரே. சாங் நம்பர் 3 மைலே அப்படின்றது. மைலேன்றது சார் ஏஆர் ரஹ்மான் சார் வச்ச பேர் தான். அண்ட் அது செலிப்ரேஷன் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது தான் டேக்லைன். உழைக்கிற எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு பாட்டாக இருக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை. அதில் அதோட டேக்லைன் வந்து ஃபார் மை பீப்புள் அப்படின்றது தான் ஐடியாஸ். மயிலே இது வேறு லெவலில் பாடினது ஏஆர் ரஹ்மான். 4th சாங் டிங்கா. டிங்கா வந்து செலிப்ரேஷன் ஆஃப் லவ். ஒரு லவ்வில் இருக்கிறவங்களும் சரி, பிரேக்கப் ஆனவங்களுக்கும் சரி ஒரு செலிப்ரேஷனாக இந்த பாட்டு இருக்கும். டிங்கா லவ்வுக்காக ஸ்பெஷலாக பாடினது ஏஆர் ரஹ்மான். லாஸ்ட் ஒன் ஜிகர் அப்படின்றது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்றது தான். அதில் இதே தான் எல்லாரோட வாழ்க்கையிலையும் போயிட்டுருக்கு. ஒரு பேபி டாங்கி அப்படின்றது எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்குது. அந்த பேபி டாங்கியை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான் இந்த பாட்டோட ஒரு ஜிஸ்ட். ஜிகர் இதை பாடினது அல்லா ராக்கா ரஹ்மான். ஒரு படத்தில் ஒரு பாட்டு அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக இருக்கும். சில படங்களில் 2 பாட்டு பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ரேர்.